நம்ம பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 5 நுழைவாயிலை தாண்டி தான் போகணும். அதில் முதலாவதாக தெரிகிறது தான் ஊமத்துறை நுழைவாயில். இந்த மாதிரி 5ஐயும் தாண்டி நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் காரை பார்க் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான இடம் இருக்குது. அதுக்கெல்லாம் காசு கேட்க மாட்டாங்க. இப்போது ஃப்ரண்டில் டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அதில் போயிட்டு ஒரு ஆளுக்கு 2 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேரும் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்த பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் கோட்டைக்கு வர்றதுக்கு நமக்கு தூத்துக்குடியிலேருந்து 20 கிலோமீட்டர் தான் ஆகும். அதுக்கப்புறம் திருநெல்வேலியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-55 கிலோமீட்டர் ஆகும், அவ்வளோதான். அப்புறமா நான் செருப்பை பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளாடியே வச்சுட்டேன். இப்போ நீங்கள் இதில் எல்லாம் செருப்பு போட்டுட்டு போகலாம். அதாவது இந்த மண்டபத்துக்குள்ளே மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க, செருப்பு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கோட்டை மாதிரி அந்த மாதிரியில் செஞ்சுருக்காங்க. பக்கத்தில் அந்த கோட்டையை இடிச்சு போட்டுட்டாங்க வெள்ளைக்காரங்க. ஸோ இது அந்த மாடலில் அப்போது இருந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் இதை கட்டியிருக்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவருடைய அதாவது கட்டபொம்மனுடைய வரலாறு படங்கள் சுற்றி இருக்கும். நான் உள்ளே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த வரலாறையும் நமக்கு ஈஸியாக சொல்லுவாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இடம் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா அவங்க அந்த வரலாறை சொல்லி தருவாங்க. ஸோ எல்லாம் பிக்சரைஸ்டாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வரலாறை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கட்டபொம்மன் தம்பி ஊமத்துறை காவல் 3 பேர் சேர்ந்து காட்டுக்குள்ளே வெட்டிக்கிறாங்க சார். ஒரு இடத்துல முயலை பார்த்து நாய் தடுக்கிறது. இந்த இடத்துக்கு வந்தோடனே முயலுக்கு தண்ணி வீரம் விட்டு வைத்தது. வீர விளைஞ்ச பூமி ஓட்டவிட்ட காரணம் தர்பார் மண்டலம் கல்யாண மண்டலம் கட்டி 18 மண்டலம். இந்த இடத்துக்கு பேர் பாஞ்சாலங்குறிச்சி. கட்டபொம்மனுடைய தகப்பனார் வெகவீர பாண்டிய கட்டபொம்மன் வரைக்கும் ஆரோக்கியமானது மூத்த மகனாக கட்டபொம்மன் பிரகாரம் 3/1/1660 பிறந்து 90 ஆட்சி. குருபிறந்த தம்பி ஊமத்துறை சிவத்தை ஆக்கள். ஒரு நீத்தாண்டு கிராமத்தை நீதி வழங்கும் போது தாசில்தார் வரி கேட்டுவிடார். ஆளன் முறை பிரியாத வரை 6 வருஷம் வானம் பொழிந்து விளைந்து மாட்டாளுக்கு இருந்து அடிச்சார். இது கட்டபொம்மன் தம்பி ஊமத்துறை 6 நாட்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனில் கோயில் ஆகிய நேரத்தில் 40 வருடம் இருந்து ராமநாதபுரம் போகிறார். ராமநாதபுரத்தில் சூழ்ச்சி பண்ணி அப்பம் கொடுத்த மறுத்தனால கட்டபொம்மனை சிறைப்பிடிங்கன்னு சொல்கிறார். வாழ்நாள் 2 பேர் கட்டபொம்மன் குழப்பம் அழைப்பு. எப்படி இங்கே கோட்டை கெட்டினாங்கிறது முதல் அவரை தூக்கில் போட்டது வர அத்தனையுமே இங்கே கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தெளிவாக சொல்லியும் தராங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசி பிக்சர். இதில் பார்த்தீங்கன்னா அவர் தூக்கில் போடுற அந்த சீனை கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளவு அற்புதமாக இருக்கும். நம்ம சின்ன வயசில் இதெல்லாம் புக்கில் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு சிலை அதில் இருக்குது. அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய ஒரு சிலை அதில் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா அவருடைய தம்பி ஊமத்துறை இவங்களுடைய சிலைகளும் சின்ன சின்னதாக வச்சிருக்கிறாங்க. இவருடைய கட்டபொம்மனுடைய சிலை மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். அவருடைய கம்பீரம் மிக்க புகைப்படங்களும் உள்ளே வச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். ஸோ வெளியில் வந்தோன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி. எல்லாமே பார்க்குறதுக்கு அந்த அளவு அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜோதி ஓட்டம்லாம் ஓடினது அவருடைய பேரில் ஜோதி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த இதெல்லாம் இதில் வச்சுருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட் வசதி, குடி தண்ணி வசதி எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனுடைய கோட்டை, அதாவது வெள்ளையர்களால் தகர்க்கப்பட்ட அந்த கோட்டையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த கோட்டை. இதை வெள்ளையர்கள் எப்படி இடித்து தள்ளினாங்கிறது உங்களுக்கு தெரியும். பீரங்கி எல்லாம் வச்சு இடித்து தள்ளினாங்க. அதாவது அவருடைய வரலாறு இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியே, அதாவது இப்படி ஒரு ஆள் வாழ்ந்தாரு பாஞ்சாலங்குறிச்சின்னு சொல்லி ஒன்று இருக்குதுங்கிறது தெரியக்கூடாதுன்னு சொல்லி இடித்து தள்ளினாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய அரசாங்கம் முயற்சி எடுத்து எல்லாத்தையும் தோண்டி கிளறி என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்த்து அவர் என்னெல்லாம் யூஸ் பண்ணாரு என்கிறது எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், அவர் இருந்த கோட்டையுடைய ஃபவுண்டேஷன்ஸ் தான் அவங்க தோண்டி எடுக்க முடிஞ்சது. ஸோ அதெல்லாம் எடுத்து பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. வெள்ளையனை வீரமா எதிர்த்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்ந்த மண்ணுங்கிறதுனால இந்த மண்ணுக்கு கண்டிப்பா ஒரு வீரம் இருக்கு. ஸோ அந்த மண்ணையும் நம்ம எடுத்து வீரத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய குலதெய்வமான ஜக்கம்மா தேவியுடைய கோயில் இருக்கு. இங்க தான் நின்று அவர் வழிபட்டோட நம்ம ஒரு வீரமிக்க ஒரு வரலாற்று மிக்க ஒரு இடத்துல நம்ம போய் பார்த்துருக்குறோங்கிற ஒரு திருப்தியோட நம்ம வெளியில வரலாம். ஸோ தூத்துக்குடி பக்கம் போனீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாம பாருங்க.